தவ காலத்தில் அதிகமாக செபிங்க, அதிகமாக செபிங்க. தவ காலத்தில் ஜெபிச்சாதான் ஜெபமான்னு சில பேர் கேட்பாங்க, அதெல்லாத்துக்கு ஓரமாக வைங்க. இந்த தவ காலத்திலேயாவது ஜெபிக்கிறாங்களே அதை கெடுப்பார்கள். சாத்தான் இப்படியும் செயல்படுவான். நீ தவ காலத்தில் இதெல்லாம் விட்டுட்டு தான் நீ இதெல்லாம் செய்ய முடியுமா, அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? அவர் எல்லாத்துக்கு ஓரமாக போடும். உங்களுக்கு என்னவெல்லாம் தவ காலத்தில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவருக்காக தான் செய்கிறீங்க, இந்த மனுஷங்களுக்காக செய்யலை. அவங்க என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம், ஆனால் நான் யாருன்னு என் ஆண்டவருக்கு தெரியும். என் பாவங்கள் என்னென்னு அவருக்கு தெரியும். நான் எதுக்காக செய்கிறேன்னு அவருக்கு தெரியும். எனக்கு என்ன வேண்டும்னு அவருக்கு தெரியும். எனவே உங்கள் ஆன்மீக காரியங்களை நீங்கள் தனிமையிலே செபியுங்கள். நீங்கள் செய்கிற ஆன்மீக காரியங்கள் வெளியில் தெரியாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் ஆன்மீக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வெளியிலே அடையாளப்படுத்தி கொள்ளாமல் உங்கள் ஆண்டவரோடு மட்டுமே அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் ஆசீர்வாதம், இந்த நாள் முழுவதும் வல்லமையை பார்ப்பீர்கள். எனவே நம்மை ஆண்டவரோடு அடையாளப்படுத்திக் கொள்வோம். இந்த மனுஷங்களோடு அல்ல, உங்கள் குடும்பத்தோடு அல்ல, உங்கள் உறவுகளோடு அல்ல, எல்லோரோடையும் பழகுவோம், எல்லோரோடையும் அன்பா இருப்போம். ஆனால் எனது அடையாளம் என் நற்கருணை, என் ஆண்டவர், என் இயேசு, என் கடவுள், என் ஆன்மீகமாக இருக்கட்டும். அப்போ இந்த உலகத்துல என்னை பார்ப்பவன் என் கடவுளை பார்ப்பான்.